குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ 11th மேக்ஸில் சாப்டர் 1ல் செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.7 இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.7ல் இப்போ என் ஆஃப் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 10 அண்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டாங்க. தென் என்ன கேட்குறேன்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏன்னு கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிளாக இருக்குது. என்ன சொல்யூஷனா, ரெண்டே ஸ்டெப்பு தான். ஸோ நமக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான், என் ஆஃப் ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ தஸ் ஈக்குவல் டு வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ இதுதான் ஃபார்முலா. இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அதாவது என்னன்னா, ஸோ இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அதாவது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் இல்லையா தானே கேட்குறாங்க. ஸோ என் ஆஃப் இல்லையா தானே கொஸ்டின் இங்கே இருக்கு. ப்ளஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டு. சரியா? அப்போ ஸோ என்ன அப்படின்னா, அதாவது இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டுனா இது ஈஸியான ஃபார்முலா. இது என்ன பண்ணால், என் ஆஃப் ஏலேருந்து டோட்டல் ஆஃப் ஏன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதான் ஃபார்முலா. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா ஏலேருந்து இந்த என் ஆஃப் ஏ டேஷை மைனஸ் பண்ணால் வரது தான் பி. அதுக்கு என்ன டேஷ்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா மொத்தமாக என் ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 10 எலமெண்ட் இருக்குது. அதாவது ஏல பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு 10 எலமெண்ட் இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இதில் இருக்கிற 3 எலமெண்ட் தான் காமன் எலமெண்ட்டாக இருக்குது. இன்டர்செக்ஷன்னா ஏக்கும் பிக்கும் ஏல பார்த்தீங்கன்னா இப்போ 1 1 2 3 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இதுக்கு ரெண்டும் காமனாக 3 எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னா இந்த டோட்டல் எலமெண்ட்லேயும் இந்த மைனஸ் பண்ணால் வரது தான் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி கான்செப்ட் ஃபார்முலா இல்லையா? ஸோ அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா. ஸோ ஈஸி. அப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10 மைனஸ் இல்லையா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மைனஸ் பண்ணால் வர வேல்யூ தான் 7. இதுதான் கொடுத்துட்டான். என் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.